பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம். 8 மருங்கிலும் ஆணுக்கிங்கே பெண் இணைப்பில்லை காணென்று கும்மியடி அப்படின்னு பாரதி ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாடி வச்சாரு. இன்னைக்கு இந்த பெண்களை பார்த்து நம்ம பிரமிச்சு போயிருக்கோம். ஏன்னா அவர் கண்ட கனவு பெண்களை போல கல்வியிலையும் சரி, வீரத்திலையும் சரி, செல்வத்திலையும் சரி ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த நிலை சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இல்லை. அப்போ இருந்த பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருந்தது. அவங்க என்ன படிக்கணும் அப்படின்னாலும் அவங்களோட வேத பாடசாலையில் போய் படித்தாங்க. அவங்க நினைச்சபடி அவங்களோட துணைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அந்த இடைக்காலத்தில் நிறைய சமூக மாற்றங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா பெண் கல்வி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அடுப்போதுற பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான். பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. யார் கூடயும் பேச முடியாது, உலக நிலவரம் தெரியாது, எந்த விதமான அறிவு வளர்ச்சிக்குமே அவங்களுக்கு ஒரு வசதியே இல்லாமல் போனதுனால பெண் கல்வி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. 1881 பார்த்தீங்க அப்படின்னா கணக்கெடுப்பில் 0.35% தான் பெண்கள் படித்தாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம சாவித்ரி பாய் ஃபூல் அப்படின்றவங்க வந்து புனேல, அவங்களை யாராலையுமே மறக்கவே முடியாது. அவரோட கணவரோட சேர்ந்து 1864 முதல்ல பெண்களுக்குன்னு ஒரு பள்ளியை தொடங்கினாங்களாம். அவங்க தான் முதல் பெண் ஆசிரியையும் கூட. ஸோ இந்த மாதிரியா பல பேர்கள், தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் குரல் கொடுத்து பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கொஞ்சமாக அவங்க வந்து பெண் கல்வியை நிறையா முன்னேற்றினாங்க. அதே மாதிரி சென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2011 65% பெண்கள் வந்து படிப்பறிவோடு இருக்காங்க. இப்போ 2022 70% ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊகத்தில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வளர்ச்சி தான். பெண் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம நாட்டுக்கு. பாரதி சொன்ன மாதிரி ஆணுக்கும் பெண் நிகரே, எல்லாமே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும், அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடியே விமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் பற்றியுமே அன்றைக்கே அவர் பாடி வச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம அதை நடைமுறையில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு கல்லூரியிலையோ பள்ளியிலையோ போய் படித்து பட்டம் பெற்று ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அறிவாற்றல், எவ்வளோ அறிவு திறமையை அவங்க வந்து வளர்த்துருக்குறாங்க, அவங்க படித்ததை எப்படி லைஃப்பில் வந்து உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்துலலாம் நிறைய பேர் பள்ளிக்கு போய் படிக்கலை அப்படின்னாலும் நிறைய சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களோட வாழ்க்கை கல்வி, அவங்க எவ்வளவு அனுபவத்தால் கற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பெண் கல்வி அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி, அவங்க வளர்க்குற குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் சரி, நாட்டோட வளர்ச்சிக்கும் சரி, எல்லா விதத்திலையுமே பெண் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ செல்வம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு தனி தாய் இல்லைன்னா ஒரு சிங்கிள் மதர் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க செல்வம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குழந்தைங்க ஒரு பால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் அன்னைக்கு அவங்களுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே வேண்டாம், காசு இருந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு காசும் செல்வமும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு கல்லூரியில் ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலும் படிக்கணும்னாலும் கல்விக்குமே ஒரு அளவுக்கு தான் நமக்கு உதவித்தொகை கிடைக்குமே தவிர அதற்கு மேலே நம்ம செலவழித்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் செல்வம் தேவையாக இருக்குது. இப்போ ஒரு 2 வருஷமாக நமக்கு கோவிட்ல ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் அவங்களோட உறவினர்களை இழந்திருக்காங்க. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியாத நிலையில் கூட நிறைய பேர் வந்து அவங்களோட பிள்ளையும் அவங்களோட கணவரையும் இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு செல்வமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரம். ஒரு ஆண் அன்பாவும் இருப்பாங்க, பெண் வீரத்தோடையும் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ பெண்ணின் வீரமும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த காலத்தில் ஜான்சி ராணியை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. இந்த காலத்து பெண்களோட வீரம் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, மனோதைரியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அந்த வீரம் வந்து படித்த
பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் சோதனைகள் எல்லாமே வரும். அப்போ எதிர்கொள்ளணும் அப்படின்னா மனோதைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்த பேண்டமிக்லேயே எந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு மனோதைரியம் பெண்களுக்கு வேணும். என்ன வேணால் எப்போ வேணால் நடக்குங்கிறத நம்ம இப்போ தான் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எதையும் துணிந்து எதிர்நோக்கும் துணிச்சல் பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக நம்ம நம்பணும். ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பைலட்டை பார்த்து நான் எப்போவுமே ரொம்ப அசந்து போவேன், அவானி சதுர்வேதி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விமன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டோட பைலட். அந்த ஏர்க்ராஃப்டோட பேர் வந்து MiG-21 பைசன். அதுதான் உலகத்திலேயே வேர்ல்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தான். அந்த மாதிரி ஒரு வீரமுள்ள ஒரு மங்கை முதல்ல ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் போயிருக்காங்க அப்படின்னா நம்ம கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பெண்கள் நிறைய சாதனையும் பண்ணியிருக்காங்க, இப்போவும் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கல்வியும் தேவைப்படுது, செல்வமும் தேவைப்படுது, வீரமும் தேவைப்படுது. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் மாணவிகள் நல்ல ஒரு அழகோடையும் அறிவோடையும் வீரத்தோடையும் அப்படியே வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்காக இங்கே இருக்காங்க. ஸோ கல்வியா செல்வமா வீரமா, பெண்ணுக்கு எது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பற்றி அவங்களோட கருத்துக்களை கேட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ பெண்களுக்கு கல்வி ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெண்ணோட கல்வின்றது தன்னை சார்ந்து மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியை சார்ந்து ஒரு வளரக்கூடியது. எப்படின்னா அவன் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு கூட அவளை கல்வி கற்றிருந்தால் மட்டுமே அவள் ஒழுக்கத்தையோ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். அதுக்கு வந்து நான் ஒரு பாரதிதாசன் பாட்டு ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கல்வி இல்லா பெண் கலர் நிலம் போன்று. லைக் அந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு எப்படின்னா, அங்கே புல் விளைவதுண்டு ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி இருந்தால் அந்த சமூகமே வந்து ஒரு நல்ல இடத்திற்கு செல்லும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. வெரி குட். தூளியை ஆட்டும் கை தொல்லுலகையும் ஆளுமாம் அப்படிங்கிறதுக்கு இடையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு யாராவது இதோட கருத்து இருக்கா? கல்வி வந்து பெண்ணுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, அது வந்து வெறும் கல்வியை மட்டும் கொடுக்காம மித்த ரெண்டையும் சேர்ந்தே கொடுக்குது. வீரம், அதுக்கப்புறம் வந்து செல்வம். ஸோ ஒரு பெண் வந்து கல்வி கற்றாள் அப்படின்னா அவளுக்கான அந்த தைரியம் அவளை எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் கொண்டு போய் கொடுக்கும். அது வெறும் ஒரு மேல் படிப்பு அந்த அறிவு மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அவள் எப்படி இருக்க போகிறா, அடுத்தவங்களுக்கு அவள் என்ன செய்ய போகிறா, அவள் குடும்பத்துக்கு அவள் என்ன செய்ய போகிறா, அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ கல்வியோட மேன்மையை எப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். உங்கள் 2 டீமோடு சேர்ந்து கல்வி கற்றவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள்லாம் அவங்களோட சேர்ந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சியில் எப்படி இவங்கெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நீங்கள் எதை பற்றி பேச விரும்புகிறீங்க? செல்வம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒரு பெண்ணுக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா, பணம் இருந்தால் நம்ம 4 பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு நம்ம 4 பேர் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண்ணை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அவள் பின்னாடி அதை படித்து 4 காசு சம்பாதிப்பா. அவளுக்கு வந்து ஒரு யாரையும் சார்ந்து இருக்க வேணாம் பணத்துக்காக அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பகுதி இருக்குல்ல, அதுதான். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் படிப்பறிவு இல்லாமல் பணம் மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அதுக்குன்னு நிறைய துறைகள் இருக்குது. நான் காசு கொடுத்து இன்னொருத்தவங்க கிட்ட அந்த துறையில் இருக்கவங்க கிட்ட போய் எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நான் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட 4 பேர் இப்போ அவங்கள நம்பி நம்ம இருக்கிற மாதிரி ஆகும்ல. இப்போ நம்மளே பண்ணும்போது நம்மளோட டெசிஷன் மேக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது வந்து நமக்கு நாளைக்கு லாஸாகவும் ஆகலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கல்வி வந்து அதுக்கப்புறம் செல்வம் வந்தால் அந்த அறிவை வச்சு அந்த செல்வத்தை காக்கலாம்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? படிக்கிறதே செல்வத்துக்காக தான்ற மாதிரி இப்போ இருக்கிற சொசைட்டி ஆயிடுச்சு. அப்படியா? ஓகே, உங்களோட கருத்து? படிப்பு கல்வின்றது முக்கியம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வியை நான் அடையணும் அப்படின்னாலே நான் செல்வம் வச்சுருந்தா மட்டும்தான் முடியும். சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே இங்கே வந்து ஸ்கூல் போயிருக்கோம், இப்போ வந்து காலேஜ் படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம். ஆனால் உங்கள் அப்பா அம்மா யோசிச்சிருப்பாங்க எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ தான்,
ஆனால் அங்கே போய் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஏன்? குவாலிட்டி எஜுகேஷன் ஒரு விஷயம். ஆனால் எங்கே குவாலிட்டி எஜுகேஷன் நினைக்கிறோன்னா எங்கே அதிக காசு கட்டுறோமோ அங்கன்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வி கிடைக்கும். இப்போ இங்கே எல்லோரும் வந்து படிக்கிறோம், நாங்கள் இங்கே வச்சுருக்கிறதுமே கல்வி தான். ஆனால் இந்த கல்விக்கும் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பே பண்ணால் மட்டுமே இந்த கல்வி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கல்வின்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த கல்வி வேணும்னாலும் செல்வம் வேணும். அந்த கல்வி எதுக்காக நம்ம படிக்கிறோம், அதோட நோக்கம் என்ன அப்படின்னாலும், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நம்மளுக்குன்னு ஒரு வேலை, நம்மளுக்குன்னு வந்து சொந்தமாக காசு சம்பாதிக்கணும், அதை வச்சு நம்ம எப்படி வாழ்வோம், நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்கு வந்து செல்வம் தான் வந்து அடிப்படையாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கல்வி கற்கணும் அப்படின்னு சொன்னால் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம டிஜிட்டைசேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு காசு தேவையில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு கல்வி கூடத்தில் போய் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா தான் காசு வேணுமே தவிர, நீங்கள் அறிவாற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கு இல்லையா? உண்மைதான். ஆனால் அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்க? நம்ம கிட்ட தான் இப்போ மொபைல் இருக்குது. அந்த மொபைல் எங்கே வாங்குறீங்க? அதுக்கான செல்வம் வந்து ரொம்ப கம்மியான விலை. ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்கிறது ஆன்லைன் எஜுகேஷனில் மினிமம் அஃபோர்டபிலிட்டிலேயே வாங்குறாங்க. நீங்கள் சொல்கிறது லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க, நான் சொல்கிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 1000-2000 ரூபாயில வந்து வாங்குற மொபைலை வச்சு நீங்க உலகம் ஃபுல்லா நீங்க வந்து சர்ச் பண்ணி உங்களோட அறிவாற்றலை அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யார் வேலை கொடுப்பாங்க, எந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் எந்த கல்லூரியில் படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்கள் திறமை என்ன, உங்களுக்கு இந்த வேலை செய்ய தெரியுமா, அதை தான் பார்த்து அவங்க வந்து வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கு காசு தேவையில்லை தான். அறிவை வந்து நீங்கள் யார்கிட்டயான பேசி கூட அவங்ககிட்ட இந்த நாலேஜை கெயின் பண்ணலாம். நாலேஜுங்கிறது எவ்வளோ ஷேர் பண்ணுறவங்க அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ கல்வி இருந்து செல்வமும் இருந்தால் வாழ்க்கையில் வந்து நிறைய நீங்கள் பண்ணலாம். பட் கல்வி இல்லாமல் செல்வம் மட்டும் இருந்தது அப்படின்னா இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருப்போம். ஸோ இவங்க வந்து செல்வத்தோட அவசியத்தை சொன்னாங்க, அதுவும் நல்ல நல்ல கருத்துக்களை தான் சொன்னாங்க. சில படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் தேவை தான் படுது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சில சலுகைகள் வேணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் சலுகைகள் கிடைக்கும். சில விஷயங்களை தான் நம்மளும் ஆன்லைனில் படிக்க முடியும். ஒரு மெடிக்கல், ஒரு டாக்டராக போகணுன்னா ப்ராக்டிக்கலாக அவங்க போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செல்வத்துக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் இருக்குது. இப்போ வீரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வீரம் முக்கியம் நினைக்கிறீங்களா பெண்களுக்கு? உங்களோட கருத்து என்ன? பாரதியாரோட ஒரு கவிதையில் ஒரு லைனு, திமிர்ந்த ஞானம், அது வந்து திமிர்ந்த ஞானத்தோட செருக்கோ இருந்தால் தான் ஒரு பெண் வந்து உயர்வாக இருப்பாள். ஞானம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கல்வி. அந்த ஞானமே வந்து நம்ம திமிர்ந்து ஒரு செருக்கோட துணிச்சலோட நம்ம எப்போ வெளிப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் உயர்வோன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செல்வத்துக்கு அச்சமில்லை பாட்டு தெரியும்ல, அதில் அச்சமில்லை அச்சமில்லை இச்சை கொடுக்கின்ற பொருளை இழந்த போதிலும் அச்சமில்லை அப்படின்றத வந்து பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு கல்வினாலும் சரி செல்வம்னாலும் சரி, என்னைக்கு நம்மளுக்கு துணிச்சலும் வீரமும் இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த சொசைட்டியில் வந்து உயர்த்தப்படுவோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. வெரி குட். இவங்க வந்து சொல்கிறாங்க, துணிச்சல் இருந்தால் இழந்த பொருளையும் நான் ஈட்டிக்கொள்வேன், அதனால செல்வம் இல்லை அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு என்றைக்குமே வராது அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கருத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன். எனக்கு வந்து வெளில வரணும், இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணுன்னாவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ நான் படித்தாலும், நான் என்ன தான் காசு வச்சுருந்தாலுமே வெளியே விட மாட்டாங்க. அப்போ என்னோட நம்பிக்கை என்னதுன்னா, நான் வெளில வரணும், ஒரு படி நான் வெளில வந்தால் தான் நான் ஃபேமிலிக்கிட்ட ஃபைட் பண்ணணும். அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், 23 மெம்பர்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்க இல்லாமல் ஒருத்தவங்களாம் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அப்போ அத்தனை பேரோட எல்லாத்தையுமே நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு வரணும். இதுதான் லைஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இன்னும் நம்ம சாதிக்கணும், அதிகமாக மூவ் ஆன் பண்ணணும், நிறைய சொசைட்டியை கற்றுக்கணும், லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ணணும். இதுதான் என்னோட பெரிய கான்செப்டாக வச்சுருப்பேன். லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சு அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் என்னோட ஆம்பிஷனாக இருக்குது. தேங்க்யூ மேம். ஸோ வீரம் வந்து உங்களுக்கு துணிச்சலோட உங்களோட வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போது 3 பகுதியும் கேட்டோம். கல்வி எவ்வளோ முக்கியம்,
செல்வம் எவ்வளோ முக்கியம், வீரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இதில் இப்போ வரைக்கும் ஒரு தராசில் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது வீரமாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் திருப்பி கிடச்சிரும் எனக்குன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாங்க. அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ யார் வந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்களோ அவங்களால தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஸோ யாராவது சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சோறையும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிமிஷத்தில் யோசித்து நம்ம எடுக்கிற முடிவு, துணிவான முடிவை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது. ஸோ வீரம் ஒரு படி மேலே இருக்குது. பார்ப்போம் இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டில் எப்படி கல்வியும் செல்வமும் அவங்கள தாண்டி மேலே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது கல்வியில் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க பேசினதெல்லாம் கேட்டீங்க, உங்களோட கருத்து என்ன? ஸோ என்னோட கருத்து என்னதுன்னா, இப்போ வந்து பல பகுதிகளில் இன்னும் உமன் எம்பவர்மெண்ட் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. இப்போ வந்து ஒரு பெண் இருந்தாலே பார்த்திங்கன்னா அவளை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஒரு பெண் வந்து கல்வி அறிவோடு படித்தானா அவளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வருது. ஸோ அவள் வந்து அவளோட ஃபேமிலியோடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியுது. அவளோட சொந்த காலில் அவளால் நின்று அவளால் சர்வைவ் பண்ண முடியுது. ஸோ கல்வி அறிவே முக்கியம். அது இருந்தால் தான் அவளால் வந்து சர்வைவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறீங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒரு டெசிஷன் மேக்கிங். ஏன்னா முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா எதர் அப்பா ஒரு டெசிஷன் எடுப்பார், கல்யாணம் ஆனப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணவர் டெசிஷன் எடுப்பார், குழந்தை பிறந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மகன்தான் தாய்க்கு என்ன வேணுங்கிற டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ சுற்றி எங்கே பார்த்தாலுமே ஆண்கள் தான் பெண்களுக்கு நீ இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கான டெசிஷன் மேக்கிங் பவரே வந்து பெண்களுக்கு இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இப்போ கல்வி வந்ததுக்கப்புறம் இவங்க நல்லது எது கெட்டது எது பண்ணால் நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் சப்போஸ் நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட இவங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அந்த கல்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த தெளிவு அவங்க மனசில் வருது அப்படிங்கிறதுனால கல்வி முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா உங்கள் டீமில்? பெண்கள் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கீழெலாம் இருந்தாங்க. அந்த நேரத்துலையும் வந்து செல்வ சீமாட்டிகள் பல பேர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்வத்தை வச்சு கல்வி தான் முக்கியம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெண் இந்த வேலை தான் செய்யணும், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோன்றதை அவங்களால நிரூபிக்க முடியல. ஆனால் கல்வி எப்போ நமக்குள்ளே வந்ததோ அப்போ தான் ஒரு பகுத்தறிவு ஞானம் நமக்கு வந்தது. பெண்கள்னா இது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சமம் என்ற அந்த ஞானத்தை கொடுத்தது கல்வி என்று தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால கல்வி முக்கியம் சொல்கிறீங்க. வெரி குட், நல்ல பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கல்வி இருந்தாலும் நமக்கு மதிப்பு இருக்கும், செல்வம் இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு எங்கேயான போயிடுறீங்க, புதுசாக ஒரு கல்யாணத்துக்கே போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கருத்தை ஒரு நல்ல விதமாக சொல்லும்போது அடுத்தது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நாளைக்கு எதானே தேவைப்பட்டால் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு தெரியாதவங்க கூட நம்மக்கிட்ட வந்து நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கல்வி ஞானம் அறிவு அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா சமூகத்தில் நமக்கும் ஒரு மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் கீதா கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அவங்க இந்தியாவில் பிறந்தாங்க, ஒரு கேரளாவில் பிறந்தாங்க. யூஜி வந்து அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தாங்க, அதுக்கப்புறம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தாங்க, அதுக்கப்புறம் ஹார்வர்ட் போய் அங்கே போய் படித்தாங்க, அப்புறம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. முதல் இந்திய பெண்மணியாக அவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்டாக வந்து அவங்க எலெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு போய் அவங்க அந்த மாதிரி ஒரு IMFல வந்து ஒரு சீஃப் எக்கனாமிக் ஆஃபீஸராக அவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அங்கேயும் படித்தவங்க இருந்திருப்பாங்க, ஆனாலும் இவங்களோட அறிவு திறமை தான் அவங்கள அங்கே வந்து அந்த டாப் லெவலில் அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்ததே தவிர அவங்கள வேற செல்வமோ எதையுமே அவங்க பார்க்கல. ஸோ கல்வி எங்கே சென்றாலுமே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு 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 மரியாதையை கொடுக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இப்போ வீரத்துக்கு போட்டியாக கல்வி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து செல்வமா கல்வியா வீரமா யாரோட கருத்து மேன்மையாக இருக்குங்கிறத பார்ப்போம். செல்வமணிலேருந்து பயங்கரமாக அவங்க இருக்காங்க பேசுறதுக்கு. கல்வி தேவைதான், நான் இல்லைங்கல்ல, ஓகேவா?
இப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கீதா கோபிநாத் பிரின்ஸ்டன் ஹார்வர்ட் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா எய்தர் அது அவங்க அம்மா ஆர் அப்பா சம்பாதிச்ச செல்வம் தான். ஸோ அதுவே இல்லாட்டி அவங்க அவ்வளோ தூரம் போய் படித்து அந்த லெவலுக்கே வந்திருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னதான் ஒரு பெண் எவ்வளோதான் படிச்சிருந்தாலுமே தன் குடும்பத்துக்கு தான் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாட்டி மதிப்பும் இருக்காது. ஸோ செல்வம் தான் முக்கியம். ஸோ காசு இருந்தால் தான் வந்து நம்மளை கடவுளாக பார்ப்பாங்க அப்படின்ட்டாங்க. அது உண்மைதான். ஆக்சுவலாக பணம் இல்லை அப்படின்னா இந்த காலத்தில் என்ன மதிப்பு இருக்குது பாருங்கள். நம்ம வந்தோன்னா என்ன சாரீ கட்டியிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எந்த காரில் வந்து இறங்குறாங்க, என்ன வாட்ச் கட்டியிருக்காங்க, இப்படி தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இன்னும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். செல்வம் தான் ரொம்ப அவசியம்னு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வந்து பெரும்பாலான பெண்களோட வாழ்க்கையில் வந்து திருமணங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. திருமணத்தை போது எப்படி அவளுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்குதுன்னா, ஒன்று அவங்கள அந்த பெண்ணால் அந்த வீட்டுக்கு செல்வம் வரணும், இல்லை மரியாதை வரணும். அந்த செல்வம் எப்படி வருது? அவள் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும், இல்லை வரதட்சணைன்ற பேரில் வந்து அந்த வீட்டுக்கு செல்வம் வரணும். ஸோ அந்த செல்வத்தில் வர மரியாதை தான் அவளுக்கு அந்த திருமணமாகி போகிற வீட்டில் இந்த மரியாதை பந்தம் எல்லாம் வருது. ஸோ செல்வம் தான் முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். அப்படியா? சரி, இவங்க சொல்கிற விஷயமும் இன்னும் சில குடும்பங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை மாற்றணுங்கிறதுக்கு தான் கல்வி அறிவை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த கல்வியை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வரணும். அப்படின்னா அதிகமாக எல்லாரும் கல்வி கற்கணும். கல்வி அறிவு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு அறிவுரையாவது சொன்னாதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைமை மாறும். செல்வத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு மதிப்பு இருக்குங்கிறது மாதிரி ஒரு மனுஷனாக மதிக்கணும், ஒரு பெண்ணை அவன் பெண்ணோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்குமே ஒரு அடிமையும் கிடையாது, யாருக்கும் நம்ம பயப்படவும் வேண்டாம். இப்போ நம்ம வீரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் மேலே ஒரு இடத்துல இருக்காங்க, பார்ப்போம். இப்போ பேசின கருத்துக்களில் வீரம் இன்னும் பெட்டராக பேசுகிறாங்களா, இல்லை செல்வமும் கல்வியும் மேல் நோக்கி இருக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். உங்களோட கருத்து. ஏன் வந்து வீரம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கல்வியை அடையலனாலும் ஒரு செல்வத்தை அடையலனாலும் அந்த பெண்ணுக்கு வந்து வீரம் தான் முக்கியம். முதல்ல அவங்களுக்கு எது வேணுன்றதை அவங்க அடையணும்னா முதல் வீரம் தான் முக்கியம். இந்த காலத்தில் வீரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் வந்து சர்வைவே பண்ண முடியும். இப்போ நான் டெய்லி வந்து பஸ்ஸில் தான் வரேன். நான் வந்து ஒரு கல்வியை நான் பெறணுனாலும் செல்வத்தை பெறணுனாலும் நான் வரும்போது ஒரு வீரம் இருந்தால் தான் என்னால் வர முடியும். இப்போ எவ்வளோ நடக்குது, ஃபிசிக்கல் அப்யூஸ், எவ்வளோ அப்யூஸ் நடக்குது. நான் அதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா எனக்கு டெய்லியும் வந்து ஒரு வீரம் இருந்தால் தான் என்னால் வர முடியும். ஸோ அதனால பெண்ணுக்கு வந்து வீரம் தான் முக்கியம்ங்கிறீங்க. ஸோ இப்போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கல்வி இருக்குது, செல்வமும் இருக்குது. நம்ம எல்லாருமே இங்கே இந்த நிகழ்ச்சியில் இருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வந்து பேசணுன்னா நமக்கு உள்ள ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு வீரம் இருக்கணும். இப்போ நான் இந்த மைக் பிடிச்சி பேசுகிறேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் என்னால் பேசவே முடியும். ஸோ இதெல்லாம் இருந்துமே எனக்கு ஒரு தைரியம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலே வந்து பேச முடியுதுன்றச்ச. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனா, வீரம் தான் முக்கியம். நீ எந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு உள்ளார ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா நம்ம பிறக்கிறதுலேருந்து உள்ளார வர்றது தைரியம் தான். இதெல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வெளியே எக்ஸ்டர்னல் தான். ஸோ வந்து வீரம் தான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அதிரடியாக பதில் சொல்லியிருக்காங்க. வீரம் வந்து எவ்வளோ முக்கியங்கிறதுக்கான ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏன்னா மனோதைரியம்ங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து வர ஒரு விஷயம். கல்வியை வெளியிலேருந்து பெறலாம், செல்வத்தை சம்பாதிக்கலாம், கடனும் வாங்கலாம். ஆனால் மனோதைரியம்ங்கிறத வந்து அவங்களுக்கே வந்தால் தான் உண்டு. ஏன்னா இன்னொருத்தரால் எவ்வளோதான் அவங்களுக்கு போய் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாலும், கரேஜ் கொடுத்தாலும், நீ அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நீ சாதிக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்தாலும் அந்த தைரியம் அவங்களுக்குள்ளேருந்து வந்தால் தான் பண்ண முடியுமே தவிர வெளியில் இருக்கிறவங்களால அதை வந்து புகுத்தவே முடியாது. அது ரொம்ப அருமையான பாயிண்ட்டை கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. மறுபடியும் வீரம் ஒரு படி மேலே போயிருக்கு. அருமையான கருத்து. ஏன்னா இது எல்லா பெண்களும் கேட்குற அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு மனோதைரியம், கரேஜ், வீரம் எவ்வளோ முக்கியம். இந்த காலத்தில் நடக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை வந்து அது நம்மளை காத்துக்கணும். ஃபஸ்ட்டு தற்காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை நம்ம காத்துக்கிட்டா தான் நம்ம வேறு ஏதாவது பண்ண முடியும். நம்ம உயிரோடு இருந்தால் தான்
சுவர் இருந்தால் தான் சித்திரம். ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்மளோட செல்ஃப் டிக்னிட்டியை நம்ம வந்து யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்போ அந்த வீரம்ங்கிறதும் கரேஜுங்கிறதும் மனோதைரியம்ங்கிறது வந்து முன்னிடத்தில் வந்து நிற்குது. அது இருந்தாலே அவங்களால கண்டிப்பாக தைரியமாக வந்து படிக்க முடியுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு பேச்சோட வந்து இந்த ரவுண்ட்லேயும் வீரம் ஒரு படி மேலே இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்து கல்வி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நான். எங்கள் அம்மா வந்து அவங்க நினச்ச அளவுக்கு கல்வி பெறலை. அவங்க வந்து எனக்கு வாய்க்கு சொல்கிறது ஒன்று தான், படி, நல்லா படித்து சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு ஒரு உத்தியோகம் தேடு. அந்த சொந்தமாக செல்வம் வந்தால் தான் சாமர்த்தியம் வரும். சாமர்த்தியம் வந்து நம்ம அது வீரம், இன்றைய பெண்களோட வீரம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம் அனுபவத்தில் வரதா சொல்லுவேன். அனுபவமும் ஒரு வகையில் கல்வி தான். அதனால எல்லாத்தையும் விட கல்வி தான் சிறந்தது. ஏன்னா கல்வி மூலயமா தான் செல்வமும் வீரமும் வரும்னால கல்வி தான் முதல்ல நிற்கும். ஸோ கல்வி தான் முதன்மையானது அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என் தோழி இப்போ பேசினாங்க, அவங்க சொன்ன மாதிரி அறியாமை என்னும் இருள் அதை வந்து போக்கி வெளிச்சத்துக்கு நான் வரணுன்னாவே வந்து எனக்கு கல்வி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பங்கு பெறுது. ஜெயசூர்யா என்னோட எதிரணியிலேருந்து அவங்க பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு வீரம் இருந்தால் தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்து பேசவே முடியும்ன்ட்டு. நான் என்ன சொன்னேன், எனக்கு அறிவு இருந்தால் தாங்க நான் வந்து பேசவே முடியும். எனக்கு கண்டென்ட்டே இல்லாமல் நான் என்ன வந்து இங்கே பேசுவேன். எனக்கு வீரம் இருக்குது, நான் வந்து உட்காந்துருவேன். நான் என்ன பேசுகிறது? எனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜுக்கு நான் பேசணுன்னா எனக்கு கல்வி தேவை. அந்த கல்வியை தான் வந்து நான் முதன்மையாக சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் வேணும், இல்லைன்னா ஒரு 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 ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வேணும், ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து உட்காந்துடலாம்ப்பா. ஆனால் பேசணும் இல்லை, உங்களுக்கு வந்து அதுக்கு வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இதற்கு இணையாக ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரண் முஜும்தார் அப்படின்னு சொல்லிட்டு பயோகானோட மேனேஜிங் டைரக்டர். அவங்க வந்து இந்த ஃபார்மா தொழிலை வந்து நடத்துகிறாங்க. சாதாரணமாக நடத்தலை, மல்டி பில்லியனாக இருக்காங்க. இதோட காரணம் வந்து செல்வம் தான் அப்படின்னா, செல்வத்துக்கு முன்னாடி அவங்களோட அறிவாற்றல். எல்லாராலையும் கம்பெனி நடத்த முடியும், எல்லாராலையும் ஆரம்பிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது சரியான முறையில் நடத்திட்டு போகிறதுக்கு சாமர்த்தியம் வேணும். எந்த மாதிரி ப்ராடக்டை எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்னஸும், அதுக்கு தேவையான எஜுகேஷன் அறிவாற்றல் இருந்தால் தான் அதில் சாதிக்க முடியும். பணம் இருந்தால் மட்டுமே எல்லாராலையும் தொழிலில் சாதனை புரிய முடியாது. அவங்க வந்து ஃபோர்ப்ஸ்லேயே வந்து டாப் விமன் அச்சீவர்ஸில் வந்து அவங்களோட பேர் வந்திருக்கு. இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்ட்ஸும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல பார்த்திங்கன்னா அறிவு தான். அவங்களோட அறிவாற்றலில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதில் முனைப்பாக ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணணும், எப்படி பண்ணினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கான அறிவாற்றல் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடிஞ்சுது. பணம் சம்பாதிச்சு மல்டி பில்லியனர் ஆனாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. இவங்களை தேடி அந்த வெகுமானமும் அவார்டும் வந்தது. எவ்வளோ பெரிய அவார்டு அது! பத்மஸ்ரீ பத்மபூஷன்கிறது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பெரிய சாதனை படித்த ஒரு பெண்மணிக்கு கிடைச்ச அந்த விருது. முதல்ல அவங்களோட விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவு, அவங்களோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ட். ஸோ இதெல்லாம் அறிவு சம்பந்தமாக வருது. அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பணம் வந்திருக்கு. முதல்ல அவங்களோட ஐடியா அந்த ரிசர்ச்சில் அறிவு தான். ஸோ இவங்க சொன்ன கருத்தில் அறிவும் கல்விங்கிற ஒரு அறிவு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் ஈடாக இருக்கும். அவங்க சொன்ன பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன? வீரம் கல்வி ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. பட் இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேசுறதெல்லாம் ஒத்துக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கிறது இன்னையோட சமுதாயத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான். என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் யூஜியில் ஒரு நல்ல காலேஜில் படித்தேன், நல்லா ஸ்கோர் பண்ணேன்.
பிஜிக்கு வந்துட்டு நம்ம ஒரு காலேஜில் போய் இப்போ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க பெரும்பாலான பெரிய காலேஜஸ் எல்லாருமே நான் போய் யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு டொனேஷன் வாங்கிட்டு வரேன், ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னா அந்த காசு கொடுத்தா எனக்கு அந்த கல்வி கிடைக்குன்ற விஷயம் தானே இப்போ இருக்குது. ஸோ காசு கொடுத்தா யார் வேணாலும் படிக்கலாம், காசு கொடுத்தா நீ எங்கே வேணாலும் படிக்கலாம், காசு கொடுத்தா உன்னால் மேனேஜ்மெண்ட் சீட் வாங்க முடியலாம். நான் படித்து எனக்கு இருக்கிற நான் அறிவை அந்த காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு காசும் என்கிட்ட இருந்துச்சு, அதுக்கான டிகிரியும் என்கிட்ட இருந்துச்சு, இவங்க சொல்கிற மாதிரி தைரியமும் என்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் உனக்கு அந்த சீட் கிடைக்குது அப்படின்றாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்க போகிறது யாருன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் செல்வந்தர்கள் அப்படின்றவங்க தான் பெரியவங்களாம் மதிக்கப்படுறாங்க. ஸோ என்னோட கருத்து. உங்களோட கருத்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சில கல்லூரியில் படித்தாதான் எனக்கு அறிவு வளரும், அங்கே படித்தாதான் எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்குங்கிறத நான் கொஞ்சம் ஒத்துக்க மறுக்கிறேன். ஏன்னா சின்ன காலேஜு அவங்க வந்து பெரியசாக அவங்க பப்ளிசிட்டி ஆகலை அப்படிங்கிறதுனால அங்கே கல்வி தரம் இருக்காது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பப்ளிசிட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த அளவுக்கு போகணுன்னு அவங்க விரும்பியிருக்க மாட்டாங்க. சரி, நமக்கிட்ட நமக்கு வசதி இல்லாமல் வந்து சேர்றவங்களுக்கான கல்வியை நம்ம நல்லபடியாக கொடுக்கலாமே அப்படின்ற எண்ணத்துலேயும் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி கல்லூரியில் தான் சேரணுங்கிற ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும்போது அறிவை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு போயிருந்தா எந்த கல்லூரியில் நல்லா சொல்லித்தராங்கன்னு கண்டுபிடிச்சி கூட நீங்கள் சேர்ந்துருக்கலாம், அந்த குறைந்த பணம் கட்டி கூட நீங்கள் சேர்ந்துருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. வீரத்தோட கருத்தை கேட்கலாம். அவங்க எதிரணியில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு கல்வி இருந்தால் தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் தைரியமும் சரி எதுவாக இருந்தாலும் கல்வி இருந்தால் தான் வரும்ன்ட்டு. ஆனால் கல்வியும் சரி செல்வமும் சரி எல்லாமே 4 செவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். வீரம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எதுவாக இருந்தாலும் துணிச்சலோட வெளில வந்து பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை கல்லூரி மூலமாகவே நம்ம ஒரு இடத்துல விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அது 4 செவத்துக்குள்ளே நடக்காத ஒரு விஷயம். அதுக்கு ஒருத்தங்களுக்கு தேவை துணிச்சல், அந்த வீரம். இப்போ போய் பேசணும் ஒரு இடத்துல 4 செவத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு பப்ளிக் பிளேஸில் பீச்லேயோ இல்லாட்டி ஒரு பெரிய மால்லையோ பேசணும், நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பெருசாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை அந்த வீரம். அந்த துணிச்சலும் தைரியமும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போது செல்வம் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கல்வி நிறைய படித்து வச்சுருக்கோம், அத்தனை படித்து வச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு இடத்துல போய் நம்மளால் தைரியமாக மைக்க பிடிச்சி நம்ம ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாத நேரத்தில் நம்மளை படித்தோ நம்ம அவ்வளோ சம்பாதிச்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் தான் போகும் கடைசியில். ஸோ நம்ம என்ன படித்தாலும் என்ன செல்வம் சம்பாதிச்சாலும் கடைசியில் நம்மளோட துணிச்சலும் நம்மளோட தைரியமும் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அப்படி அது மட்டும் காப்பாற்றும்னு நான் சொல்ல வரல. கல்வி செல்வம் அது ரெண்டும் சேர்த்து துணிச்சலும் தைரியமும் ஒரு படி மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் இன்னும் பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி வீரம் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் வீரம்னு சொல்கிறேன், கல்வி முக்கியம், செல்வம் முக்கியம். செல்வம்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா மதிப்பாங்க, காசு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க சொல்கிறாங்க. படிப்பும் நீங்கள் இனிஷியலாக எதுக்காக படிக்கிறீங்க? அப்போ தான் நம்ம மதிப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல போய் பேசணும். இப்போது நம்ம ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு உள்ள ஒரு தைரியம் இருக்கணும். சொசைட்டியில் ஒரு நார்மல் செட்டிங்கே இருக்குது, ஆண்களுக்கு இந்த வேலை, பெண்களுக்கு இந்த வேலை, அந்த மாதிரி. ஸோ அதை பிரேக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோனட் கல்பனா சாவ்லா ஃபுல் எல்லாமே ஆண்கள் தான் இருந்தாங்க. அப்போது கல்பனா சாவ்லான்ற ஒருத்தவங்க தான் வந்துட்டு துணிஞ்சு அதை படித்தாங்க. அது வரைக்கும் பெண்ணால் அதையும் படிக்க கிடையாது. அந்த ஒரு தைரியம், மன தைரியம் இருந்தால் தான் அதையும் நம்ம படித்து பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே டைம் செல்வம் ஓகே, செல்வம் பண்ணோன்னா நம்ம வேலைக்கு போகணும், நம்மளை மதிப்பாங்க எல்லாமே. உங்களுக்கு இப்போ செல்வம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோழையாக இருந்தால் நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்? ஓகே, நிறையா படித்து டிகிரி வாங்கி நிறையா படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க கோழையாக இருந்தாங்கன்னு நான் சொல்ல, பட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் ஸ்டேபிள். இது ரெண்டை விட அதிகமாக முக்கியம் என்னென்னா ஒரு பெண் தைரியமாக முன் நின்று என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக எந்திரிச்சு சொல்லும் போது தான் இது ரெண்டுமே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அருமையாக சொன்னாங்க. இதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னது வந்து எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க தைரியம் இல்லைன்னா அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிலுக்குமே வெளிப்படுத்தி தான் வேலை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் ரிட்டன் எக்ஸாமில் தான் வருது, ஒருத்தர் ஃபேஸ் கூட பண்ணுறது கிடையாது.
ஒரு சில வேலைகளுக்கு உங்கள் துணிவாக பேச வேண்டியிருக்கும், ஒரு சில வேலைகளுக்கு பேசாமையே வேலை செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட அறிவாற்றலையும் ஒரு ரிசர்ச் ஜாப் ஆராய்ச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்கள யாரும் பேச சொல்ல மாட்டாங்க, உங்களோட செயல்திறனை தான் பார்ப்பாங்க. ஒரு டிரைவிங் ஜாபுக்கு போனால் கூட அவங்க டிரைவிங் எப்படி பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க பேசுகிறாங்களா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா. ஸோ வேலை கிடைக்கணும்னா துணிவு முதல்ல இருக்கிறத விட அறிவாற்றல் முதல்ல இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எல்லா வேலைக்கும் அந்த துணிச்சல், அந்த மாதிரி பேசினாதான் துணிச்சல் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு மனோதைரியத்தோட கீழே விழுந்தாலும் எழுந்துக்கக்கூடிய மனோதைரியம் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி முன்ன காலத்தில் வாள் எடுத்து சண்டை போட்ட காலம்லாம் வேற மாறி போய் இந்த காலத்துலையுமே அமைதியாக போர் புரிகிறவங்களும் இருக்காங்க, அமைதியாக காரியத்தை சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மனோதைரியத்தை வந்து ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த மனோதைரியத்தில் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள படிப்பை மேலே மேலே விடாமுயற்சியோடு போய் படிக்கிறதுமே ஒரு பெரிய மனோதைரியம்னு நினைக்கிறேன். ஸோ அறிவை ஒரு விதையாக போடணும்னு சொன்ன இந்த தீமில் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக வராங்க, பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கல்வி கொஞ்சம் மேலே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, யார் வேணால் உங்களோட பாயிண்ட்ஸை சொல்லலாம், மற்றவங்க சொன்னதுக்கு உங்களோட கருத்து என்ன? பாருங்களேன், அவங்க வீரம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கே கல்வியோ செல்வமும் இல்லாட்டி வீரம் மட்டும் இருந்தால் அவளை இந்த சமுதாயம் திமிர் எடுத்தவ அப்படின்ட்டு ஒரு லேபிளை ஓட்டி அமுச்சிடுறாங்க. அதுவே கல்வியும் செல்வமும் இருந்தால் அந்த திமிருக்கும் அந்த துணிச்சலுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைங்கிறது கல்வி ஆர் செல்வம் மட்டும்தான் தரும், இல்லாட்டி அதை திமிரா பார்ப்பாங்க. எதிரணியிலிருந்து சொன்னாங்க செல்வமும் கல்வியும் 4 செவருக்கு உள்ளதா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தன் ஒரு விஷயத்தில் இறங்குறான் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சாதான் தைரியமாக இறங்க முடியும். அறியாமையுடன் நான் அதில் இறங்க மாட்டேன். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். மேரி கியூரி அவங்க வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி, ஃபிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட், ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க அதை பண்ணாவிட்டால் எக்ஸ்ரேன்ற ஒரு கான்செப்டே இப்போ இருக்காது. அவங்க அதை பற்றி படித்ததுனால தான் தைரியமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நோபல் பரிசு வென்றாங்க. செல்வத்தால் அத்தகைய சிறப்பையும் பரிசையும் வாங்கி கொடுக்க முடியுமா? அறிவினால் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு விருதோ சிறப்போ பெருமையோ கிடைக்கும். இப்போ நம்ம காலேஜில் நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க. நம்ம அறிவினால் தானே அதில் பங்கேற்று விருது வாங்கி நமக்கு பெருமை சேர்க்கிறோம். ஸோ அறிவே முக்கியம், அப்படி கல்வி செல்வமே முக்கியம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து சில பேருக்கு உள்ளுக்குள்ளேருந்து வரும், சில பேருக்கு வந்து ஒரு சாதனை படைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஒரு துணிச்சலோட ஒரு ஆராய்ச்சி பண்ணோமா, இதில் வெற்றி அடைஞ்சோமா, இன்னும் கொஞ்சம் துணிச்சல் வருது, அடுத்தது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த துணிச்சலை மட்டுமே வச்சு நீங்கள் வெற்றி அடைய முடியாது, அவங்களோட அறிவாற்றல்னால்தான் அவங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க வீரம்? இப்போ வந்து எதிரணியில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து திமிரா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது, யாராச்சும் என்னை வந்து தாக்க வரும்போது, நான் படித்த A² + B², நான் சம்பாதிச்ச 40,000 ரூபாய் பணமும் என்னை வந்து காப்பாற்றாது. எனக்கு இருக்கிற தைரியமோ எனக்கு இருக்க துணிச்சலோ நான் எப்படி தாக்க வரவங்களை வந்து திருப்பி தாக்குறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து என்னோட உயிர் இருக்குது. எல்லாத்த விடவும் நம்மளுக்கு நம்ம உயிர் தான் முக்கியம். அதனால் வந்து அதே மாதிரி இவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன், தாய்மை. ஒரு பெண்ணுக்கு முக்கியமான கட்டம் அப்படின்றது ஒரு தாய்மை. நீ என்னதான் டாக்டராக இருந்தாலும், என்னதான் ஒரு பெரிய பில்லியனரோ மில்லியனரோ இருந்தாலும் வலின்றது ஒன்று தான். அந்த வலியை எதிர்கொள்கிற துணிச்சல் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அழகான உயிரை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் ஒரு பெண்ணுக்கு துணிச்சல், கல்வி செல்வமை விட ஒரு அடி மேலே துணிச்சல் தான் வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு கருத்துக்கு வந்து எனக்கு ஒரு மாறுபாடு இருக்குது. என்னென்னா, நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அது எல்லாத்தையும் மேற்கொள்கிறதுக்கு வந்து நமக்கு வீரம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கல்வி மூலிமா தான் தெரியுது. கல்வின்றது நம்ம புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குது அது நமக்கு பகுத்தறிவ முடியுதா, நம்மளால் அதை கற்றுக்க முடியுதா, நமக்கு அதுக்கு வேறுபாடு படுத்திக்க முடியுதான்னு தெரியுறது தான் கல்வி. ஸோ நமக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட அவங்க ஆபத்தாக பேசாமல் நம்மளை காயப்படுத்துகிறோன்ற முறையில் அவங்க பேசாமல் கூட இருக்கலாம்.
ஆனால் வந்து நமக்கு வீரம் இருக்குது, அதனால இவங்க வந்து என்னை வந்து கண்டிப்பாக ஹார்ம் பண்ண தான் போகிறாங்கன்ட்டு நம்ம அந்த இடத்துல வீரத்தை காட்ட முடியாது. அவங்க எந்த ஒரு நோக்கத்தில் நம்மக்கிட்ட வந்து அணுகுறாங்கன்றத நமக்கு பகுத்தறிவதற்கும் அதை வேறுபடுத்தி காட்டுவதற்கும் நமக்கு கல்வி மட்டுமே நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஞானத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். வெரி குட். இவங்க எல்லாருமே வந்து கல்வி அப்படின்றாங்க, சில இடத்துல இன்னொரு இடத்துல அறிவு அப்படின்றாங்க. கல்விக்கும் அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அறிவு உங்களுக்கு கல்வியால் தான் வரணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் பிறக்கிறதுலேருந்து உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அறிவுனா இன்டெலிஜென்ஸ், கல்வினா எஜுகேஷன். எஜுகேஷன் நீங்கள் ஸ்கூலில் போய் வாங்கலாம், ஸ்கூலில் போய் படிக்கலாம். அறிவு அப்படின்றது சப்ஜெக்ட் நாலேஜ் தவிர நிறைய இருக்குது. இந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டைனாமிக்ஸ் எப்படி கொண்டு வரீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கல்விக்கும் அறிவுக்கும் முதல்ல அந்த டிஸ்டிங்ஷனை நீங்கள் போட்டே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க தாய்மை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்க கொண்டு வந்தது. ஆனால் ஒரு கரேஜ், ஒரு துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் தாய்மை வரும் அப்படின்றது கிடையாது. முதல்ல நம்ம கல்வியுள்ள எல்லாரும் கல்வி முடித்து வந்த ஒரு உமனாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் விஷயம், தாய்மை அப்படின்றது இஸ் அ சாய்ஸ். தாய்மை வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு வேணாம் அப்படின்னா நான் ஒதுக்கி வச்சிருவேன். அதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ அதுதான் வந்து உமனுக்கு டெஃபினிஷனோ அப்படின்ட்டு கொண்டு வரதை வந்து நான் இந்த இடத்துல கண்டிக்கிறேன். பட் தென் அவங்க சொன்னது ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், தாய்மைக்கு வேணும் ஆனால் அதுதான் முக்கியம், இல்லைனா வந்து அது வந்து வெறும் கரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் வந்து முதல்ல செல்வம் அப்படிங்கிறத ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாங்க. நம்ம ஒரு சமூகவியல் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு செல்வம் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது அவங்க வளர்றாங்க. இதனால தான் நிறைய பேர் ஒரு விமன் செல்வத்தை பற்றி அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அது தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குது. அதனால தான் அது தப்புன்னு சொல்கிறாங்க, அது மெட்டீரியலிஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. அவள் வந்து ரொம்ப பணம் ஆசைப்பட்டவன்னு சொல்கிறாங்க. இது பணம் சார்ந்தது இல்லை, இது வந்து உரிமை சார்ந்தது. எனக்கு செல்வம் உரிமை கீட்டுதல். மூணுமே ஒரு பெண்ணுக்கு தேவைங்கிறது தான் நம்ம எல்லாருமே முதல்ல பேசினது. இது மட்டும் இருந்தால் போகிறோங்கிறது கிடையாது. இதில் முதன்மையாக எது இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நம்ம பேசுகிறோம். இல்லாதவங்களுக்கு நான் தான் சொல்கிறேனே, பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா அதுதான் அன்றைக்கி அவங்களுக்கு சொர்க்கம். ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அது எப்படி உபயோகப்படுத்தணும். ஒரு செல்வம், ஒரு லேண்ட் வருது அப்படின்னீங்கன்னா அதை அவங்க தனியாக எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அது எப்படி லீகலாக எப்படி மூவ் பண்ணணும், எப்படி அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், எப்படி இவங்க மேலே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான அறிவு சம்பந்தமான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா வர செல்வத்தையும் அவங்களால காத்துக்க முடியும். ஸோ ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணால் இருக்க முடியாது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வீரம் தனியாக இருந்து, செல்வம் தனியாக இருந்து, கல்வி தனியாக இருந்தால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை நம்ம தான் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோமா? நம்ம எல்லாருக்குமே எல்லாமே சில பர்சன்டேஜஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சிலருக்கு சில விஷயங்கள் மேலோங்கி இருக்குது, சிலருக்கு சில விஷயம் மீடியமாக இருக்குது. ஸோ இதில் எதை நம்ம உயர்த்திக்கணும், எதை வந்து முதன்மையாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மேலே கொண்டு வரணும். ஏன்னா இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல அறிவாற்றலோடு இருக்கிறவங்க, நான் தான் சொன்னேன், நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்னு கூட யாரும் கேட்க போகிறதில்ல, உங்களுக்கு அந்த திறமை இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறாங்க. ஸோ திறமையும் உங்களோட அறிவாற்றலையும் உயர்த்த 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 செல்வம் உங்களை தானாக தேடி வரும். உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குற நிலைமை வந்தாச்சு. நம்ம இப்போது வீடு நீங்கள் போய் வேலை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வெளியில் போய் நம்மளோட திறமையும் காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா நமக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கல்விங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதில் எது முக்கியம் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். உங்களோட கருத்து எதானு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எதிர் தரப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கல்விக்கு வந்து செல்வம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு இன்ஸ்டியூட்க்கு போகும்போது நிறையா பேர் வந்து காசை தான் முதன்மையாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், செல்வம் இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கல்வியை பெற முடியும். அப்படி இல்லை, நானும் நிறைய இன்ஸ்டியூட்க்கு போனேன், என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, என்கிட்ட வந்து பணம் இல்லைன்னு. ஆனால் இங்கே இதே காலேஜில் என்னோட மார்க் வச்சு நான் மெரிட்லேயே நான் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ வந்து செல்வம் ஒன்று வச்சு மட்டுமே வந்து நம்ம அது இருந்தால் தான் கல்வியை பெற முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்னொரு ஒரு உண்மையான லைஃப் இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கலை, ஆனால் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்வியோட அந்த வேல்யூ தெரிஞ்சதுனால தான் அவங்க நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு
அந்த மாதிரி அவங்களால ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கல்வியை வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து கல்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து வெறும் செல்வம் இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்ற வந்து அந்த கண்ணோட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் வந்து இது பண்ணோம். அதனால தான் நிறைய என்ஜிஓஸாக இருக்கட்டும், செல்வம் இருக்கிறவங்களே நிறைய பேர் கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து கல்வியை வந்து வெறும் செல்வத்து இருந்தால் மட்டும்தான் அடைய முடியுன்ற பார்வையை வந்து தவிர்க்கணும். அப்போ தான் நிறைய ஏழை குழந்தைங்களாகட்டும், பணம் இல்லாதவங்க வந்து தைரியமாக வெளியில் வந்து, ஏன்னா அதுதான் ஒரு முதற்கட்ட ஒரு பேரியர்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் கேட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே பசங்க ரொம்ப நல்ல அழகாக அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. வீரம் பற்றி சொன்னாங்க, கல்வி பற்றி சொன்னாங்க, செல்வம் பற்றி சொன்னாங்க. செல்வம் இருந்தால் தான் மதிப்பாங்க, அது உண்மைதான். அதே மாதிரி கல்வி இருந்தால் தான் அந்த செல்வத்தை எப்படி கட்டி காக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் நமக்கு இருக்கும். வீரம் இருந்தால் தான் தைரியமாக எதுலையான ஒன்றில் நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னாலும் அதுக்கும் தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மூணுமே எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்லயே பேசினோம், ஒரு தூளியை ஆற்ற கை வந்து ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கையாக கூட மாறுறதுக்கான சக்தி ஒரு பெண்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எய்தர் அவங்களே ஒரு உலகத்தை ஆளலாம், இல்லைன்னா ஒரு உலகை ஆளக்கூடியவங்களை உருவாக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாய்க்கு என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு கல்விங்கிறது வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்வி கண் அப்படின்றார் இல்லையா திருவள்ளுவர். கல்வி இருந்தால் தான் உனக்கு கண் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா உனக்கு கண்ணே இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கணும் அப்படிங்கிறாரு. கண் இல்லாதவங்களுக்கு கூட கண் இருந்தது, கல்வி இருந்ததுன்னா நீ கண்ணு தெரிஞ்சவங்க எப்படி இருக்காங்களோ அந்த அளவுக்கு உனக்கு தெளிவாக உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவோடு இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து கல்வியை வந்து முதன்மையாக எடுத்துக்கணும். ஏன்னா கல்விங்கிறது வந்து பேசிக். அந்த அறிவாற்றல் இல்லைன்னா யார் வேணால் வந்து நம்மளை ஏமாற்றிட்டும் போயிடலாம், இல்லைன்னா செல்வத்தையும் நம்மளை வந்து கட்டி காக்க முடியாது. வெறும் வீரம் மட்டும் வச்சு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை நடத்த முடியாது. கொஞ்சமாவது என்ன பேசணுங்கிறதும் நமக்கு தெரியணும். யார்கிட்டயான ஏதான ஒரு வாக்குவாதம் இருந்தால் கூட என்ன பேசணுன்ற ஸ்மார்ட்னஸ் வேணும் அப்படின்னா சப்ஜெக்ட் நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். உலக நிலவரம் என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கல்வி அப்படிங்கிறது நம்ம காலேஜில் போயோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியோ வரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்மளால் ஒரு ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஸோ இப்போ இந்த காலத்தில் என்ன தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முன்னாடி இருந்த ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஏஜாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஏஜாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஜாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி 21ஆம் நூற்றாண்டில் நம்ம கான்செப்சுவல் ஏஜில் இருக்கோம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட கற்பனா திறன், நீங்கள் படித்த விஷயத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க உலகத்துக்கு, அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட பொருள் ஈட்டுறதுக்குமே ஒரு வருமானம் வரத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட்னஸ், எப்படி உங்களோட கற்பனை திறனை நீங்கள் வளர்க்க போகிறீங்க. எல்லாரும் ஒன்று தான் கோர்ஸ் படிக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சிலபஸ் படிக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ இல்லைன்னா இன்னொரு 2 வருஷம் கழிச்சோ பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம்ங்கிறதே வந்து இருக்காது. ஒரு மாதத்தில் எம்ப்ளாயின்னு சேர்த்து மாத சம்பளம் கொடுத்து வைக்கிறதெல்லாம் போய் அந்த கிக் எக்கானமி அப்படின்றாங்க, ஷேர்ட் எக்கானமி அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எல்லாருமே வேலை செய்ய போகிறோம். உனக்கு திறமை இருக்கா, நீ எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு, உனக்கு 3 மாதம் டைம் வேணுமா 2 மாதம் டைம் வேணுமா, இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஒரே ஆளே ஒரு நாளைக்கு 3 கான்ட்ராக்ட் ஜாப் கூட பண்ணக்கூடிய நிலைமை. அதாவது செல்வம் எவ்வளோ வேணால் ஈட்டலாம், அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உன்னோட திறமை, உன்னோட அறிவாற்றல். ஸோ அந்த செல்வம் ஈட்டுறது இனிமேல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கல்வியில் மேம்பட்டு எந்த மாதிரி அறிவாற்றல் நம்ம வளர்த்து நம்ம படிக்கிறத எப்படி கான்செப்ட் பேஸ்டாக அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறத வச்சு நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட அறிவாற்றலை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. இன் ஃபியூச்சர் உங்களுக்கு திறமை இருக்கிற இடத்த தேடி வந்து வேலை தரப்புறாங்க. உங்களுடைய வருமானம் உங்களோட திறமையை பேஸ் பண்ணி தான் நிர்ணயிப்பாங்களே தவிர ஒரு வருமானத்தை நிர்ணயிச்சுட்டு உங்களை தேட மாட்டாங்க. நீங்க ஸ்கில்டா இருந்தீங்கன்னா உங்களோட சேலரியை நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ கல்வி முதன்மையா இருக்கு. அடுத்தது கல்வி மட்டும் இருந்தா போறாது, செல்வம் தானே வரும். அந்த செல்வம் இருந்தாலும் இவங்க வந்து எப்படி நெக்ஸ்ட் விழுந்தாலும் எழுந்துக்கக்கூடிய ஒரு மனோபலம் வேணும்ன்றதுனால வீரம் அடுத்தபடியா வந்து செல்வம் இவங்களோட சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிக்க விரும்புகிறேன் இதை. ஸோ நல்ல ஒரு டிஸ்கஷனாக இருந்தது, நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயாராக இருக்கீங்க இந்த மாணவர்கள். ஸோ எக்மோரில் இருக்கிற ஒரு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் மாணவிகளோட உரையாடினது ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் இருக்குது. நிறையா ஒரு அறிவாற்றல் ஜாஸ்தி பண்ணிக்கிற மாதிரியும் எனக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி.